2 நாளைக்கு முன்னாடி ஜேஇ 2023 அப்படின்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நோட்ஸ் ஒன்று அனுப்பிச்சிருப்பேன். பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கலைன்னா பக்கத்துல பார்த்துக்கோங்க. ஓகே தானே? நம்ம நீட்டுக்கு படிச்சாலும் ஜேஇக்கு படிச்சாலும் போர்டுக்கு படிச்சாலும் கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுல இருக்கிற ஏதோ ஒரு சில கொஸ்டின் நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல்சோ இது மாதிரி படிக்கிறப்ப நம்மளுக்கு பாஸ் டு ரீவைண்ட் ஆகும். ரொம்ப டஃப்பான லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னடிசம் இதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் இனிமேல் ஈஸியா இருக்கும். அப்பப்ப சில எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல இந்த மாதிரி டிஸ்கஷன் என்ன ஆகும்னா நடக்கும். இதை அட்டன் பண்றதுக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் பார்த்துக்கலாம், வீட்லயே படிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்காம முடிஞ்ச வரையும் என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. அப்படி அட்டன் பண்ண முடியலன்னா அப்ப வீடியோ பார்த்துங்க. ஓகே தானே? பொதுவா நான் கொஸ்டின் எழுதி கீழேயே சொல்யூஷன் எழுதிடுவேன். கொஸ்டின் எழுதுறதுக்கு நிறைய டைம் ஆகுறதுனால இந்த ஜேஇ 2023 மட்டும் கொஸ்டினை வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன், அதாவது டைப் பண்ணிட்டேன். எழுதுறது ஹேண்ட் ரிட்டனா பின்னாடி சொல்யூஷன் அட்டாச் பண்ணிருக்கேன். நீ சொல்யூஷன் பேஜுக்கே போகாத, கொஸ்டினை ரீட் பண்றப்போ கொஸ்டினை கவனி, ஆன்சர் டிஸ்கஸ் பண்றப்போ போர்டை பார்க்க ஆரம்பிச்சு. ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே தான். பிரிண்ட் அவுட் போட்டிருந்தீங்கன்னா அதை கையில எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு மொபைல்ல அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மொபைல்ல அந்த பிடிஎஃப் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் இருக்கிற பேஜ்லேயே இருங்க. கிளாஸ் டீச் பண்றப்ப போர்டை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வேற அங்கிட்டு இங்கிட்டு டைவர்ட் ஆகாதீங்க. மேக்சிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சப்ப எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மேக்சிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ், ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயும் ஏதோ ஒரு மைல்டு ட்விஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஜேஇல சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. நம்ம அந்த ட்விஸ்டை ரிவீல் பண்ணி கண்டுபிடிக்கிறப்ப அந்த லெசன்ல ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மேக்னடிசம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இதுலதான் அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து இருக்கிற லெசன்ஸ்ல எல்லாம் அவ்வளோக்கா பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி லெசன்ஸோட ஜேஇ படிக்க லெசனும் என்ன ஆகும், ரிவைண்ட் ஆகும். கிட்டத்தட்ட 47 கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா ஒரே கிளாஸ்ல முடிக்க முடியாது. 2 இல்லைன்னா 3 கிளாஸ் ஆகும். இதுக்கப்புறம் வர்றதுன்னா ஒரே ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட ரெகுலர் கிளாஸ்ல இது வராது, எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல தான் வரும். ஓகே தானே? நான் அப்பப்ப பீரியாடிக்கா அப்டேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a 10 microcoulomb charge is divided into 2 parts and placed at 1 centimeter distance so that the repulsive force between them is maximum. The charges of 2 parts are அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சார்ஜ் இருக்கு, அது 10 மைக்ரோகூலும். இதை 2 பார்ட்டா டிவைட் பண்றாங்க. நான் ஒரு பார்ட்டை ஸ்மால் கியூன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இன்னொரு பார்ட் வந்து 10 மைனஸ் ஸ்மால் கியூவா இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ ஒரு பார்ட்டை நான் 2 கூலும்னு எடுத்துக்கிட்டா இன்னொரு பார்ட் 8 கூலும். ஒரு பார்ட் 3 கூலும்னா இன்னொரு பார்ட் 7 கூலும். 2ஆ டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் பண்ணிட்டா. எப்படி வேணாலும் டிவைட் பண்ணலாம். கரெக்டா? 1 9 2 8 3 7 4 6 5 5 4.5 5.5. அப்ப எனக்கு டிவைட் பண்றதுக்கு n நம்பர் ஆஃப் சான்சஸ் கிடைக்குது. இதுல ஒரு சான்ஸ்ல அவங்களுக்கு அக்ராஸா மேக்சிமம் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுது. அது என்ன சான்ஸ்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நாம மேக்சிமம் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி மேக்சிமம் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா முதல்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். 2 சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கு கூலும்ஸ் லா படி இதான் ஃபார்முலா. 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r ஸ்கொயர். இதுல 1/4πε0 கான்ஸ்டன்ட். ஆறுங்கிறது 2 சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ். கொஸ்டின்ல அது 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு 6லேயே வச்சுக்கிறேன். Q1க்கு பதில் ஸ்மால் q, Q2க்கு பதில் 10 மைனஸ் ஸ்மால். ஆறு நீங்க கேபிட்டல் Q மைனஸ் ஸ்மால் q அப்படி கூட போட்டுக்கலாம். இந்த Q உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க.
அப்போ 1/4πε0 r² into 10q minus q square. ஸோ பிளான் பண்ண மாதிரி ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து மேக்சிமம் ஃபோர்ஸை எவால்வேட் பண்றதுக்கான ட்ரைக்குள்ள இறங்கணும். ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி மேக்சிமம் குள்ள போறது, அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் படி இந்த ஈக்குவேஷனை நீங்க டிஃபரன்சியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள். அப்படி டிஃபரன்சியேட் பண்ண ஆன்சரை 0ன்னு போடணும். அந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வரும். இந்த ப்ரொசீஜருக்கு கண்டிஷன் ஃபார் மேக்சிமான்னு பேரு. நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல 4th ப்ராப்ளம் இல்ல 5th ப்ராப்ளம் இதை டீச் பண்ணிருப்பேன். 10ன்னு இருக்காது, Qன்னு இருக்கும். ஆனா நானாவே 10ன்னு எடுத்துக்கிட்டு டிவைட் பண்ணி இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு டீச் பண்ணிருப்பேன். அதை ரிவைஸ் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டின் பக்கத்துல கண்டிஷன் ஃபார் மேக்சிமாவுக்கான மேக்ஸை எழுதி வச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேக்ஸ். கண்டிஷன் ஃபார் மேக்சிமான என்ன, அந்த கன்சர்ன் ஈக்குவேஷன்ல இருந்து நீ மேக்சிமம் டெவலப் பண்ணணும். அதுக்கு அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், டிஃபரன்சியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள். அப்ப நான் ஃபோர்ஸை டிஃபரன்சியேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள். இதுல வேரியபிள் ஸ்மால் q. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா, நீ 2 பார்ட்ல ஒரு பார்ட் வந்து Qன்னு சொல்ற, இது மாறிக்கிட்டே இருக்கும்ல, இதை மாத்த அதுவும் என்ன ஆகும், மாறிடும். இது நம்ம சாய்ஸ் தானே, எவ்வளவு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், டிவிஷன்ல ஒரு பார்ட்டா பிரிக்கலாம். ஸோ அப்ப அதுதான் வேரியபிள். அப்போ உன் ஈக்குவேஷன்ல எது வேரியபிள்னு உன்னால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா ரெகனைஸ் பண்ண முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள் டிஃபரன்சியேட் பண்ணுங்க. எப்ப Q வேரியபிள்னு முடிவாயிருச்சு, அப்ப Qவை விட்டுட்டு வேற எல்லாருமே யாரு, கான்ஸ்டன்ட். ஒரு மேக்ஸ்ல மல்டிபிளிகேஷன் ஆர் டிவிஷன்ல கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சுக்கலாம். ஈவன் டிஃபரன்சியேஷனா இருந்தாலும் இன்டகிரேஷனா இருந்தாலும், உங்க ஹையர் லெவல் மேக்ஸ், ஆல்ரெடி படிச்ச லோவர் லெவல் மேக்ஸ், எந்த மேக்ஸா இருந்தாலும் மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா நீங்க ரீடைன் பண்ணலாம். இந்த போர்ஷனை டிஃபரன்சியேட் பண்ணுங்க. இதுலயும் 10 எப்படி இருக்கு, மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு, அதனால ரீடைன் பண்றாங்க. அடுத்து Qவை டிஃபரன்சியேட் பண்ணும். Qவை Qவாலே டிஃபரன்சியேட் பண்ணா 1, Q² டிஃபரன்சியேட் பண்ணா 2Q. கண்டிஷன் ஃபார் மேக்சிமா ரூல் படி நீங்க அந்த கன்சர்ன் ஈக்குவேஷனை வேரியபிளால டிஃபரன்சியேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த ஆன்சரை நீங்க என்ன பண்ணலாம்னா 0ன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்ப 0 இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 r² into 10 minus 2t. இதை கிராஸ் பண்ணா என்ன ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்ப 0 இஸ் ஈக்குவல் டு 10 minus 2q. இது வந்து 2q கண்டுபிடிச்சா 10ன்னு வந்துடும், q கண்டுபிடிச்சா 5 மைக்ரோ கூலும்னு வந்துடும். அப்ப இது 5 மைக்ரோ கூலும்னா இதுவும் 5 மைக்ரோ கூலும். அப்ப இங்க இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு சார்ஜை ஈவனா டிவைட் பண்ண என்ன வரும், மேக்சிமம் ஃபோர்ஸ் வரும். அப்ப இதே கொஸ்டின் இனிமேல ரிப்பீட் பண்றப்ப, ரிப்பீட் ஆகுறப்ப, என்ட்ரன்ஸ்ல ரிப்பீட் ஆச்சுன்னா நீ என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ண தேவை. ஈவனா டிவைட் பண்ற ஆப்ஷன்ஸ் எதுவோ அதை பிக் பண்ணிடலாம். இதே கொஸ்டின் என்ட்ரன்ஸ்ல வருது, ஆனா உனக்கு இந்த மேக்ஸே தெரியல, அப்போ ஒரு ஷார்ட்கட்ல கூட நீ ஆன்சர் எடுக்கலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். 9 1 ஆப்ஷன் ஏ, 9ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்னப்பா ஆகும், 9 வரும். ஏன் மல்டிப்ளை பண்றேன்னா ஃபோர்ஸோட ஃபார்முலால ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் இருக்கு. அப்ப 9 into 1 9. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க 7 3, 7 into 3 என்ன ஆகும்னா 21. மூணாவது ஆப்ஷன் 8 into 2 16. நாலாவது ஆப்ஷன் 5 into 5 25. அதான் பெருசா இருக்கு. அப்படின்னா அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆப்ஷன் இருந்தா ஓகே, ஆப்ஷன் இல்லைன்னா, இதே கொஸ்டின் தப்பா இருந்ததுன்னா 2 சார்ஜ் அதுக்கு பதில் 3 சார்ஜ் வந்துச்சு, அப்ப நீ ப்ரொசீஜர் கத்துக்கிறோம். மேண்டேட். லேட்டரா ஒரு கொஸ்டின் 7வது கொஸ்டினோ 8வது கொஸ்டினோ இதே மாடல்ல வரும், ஆனா கொஞ்சம் டஃபா வரும். அப்ப இந்த ப்ரொசீஜர் நம்மளுக்கு இங்க தெரிஞ்சதுனால அங்க ஈஸியா இருக்கும். ப்ரொசீஜர் தெரியாம இந்த மாதிரி ஷார்ட்கட்ல படிச்சோம்னா அந்த கொஸ்டினை மாட்டிக்கும். இதான் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம்கான ப்ரொசீஜர். கன்சர்ன் ஈக்குவேஷனை வேரியபிள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி வேரியபிளால டிஃபரன்சியேட் பண்ணி ஆன்சர் என்ன பண்ணும், 0. இப்போ உங்க ஈக்குவேஷன் இப்படி இருக்கு, ஒய் சைன் தீட்டான், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டான் இருக்கு. இப்போ ஒய் மேக்ஸ் வேணும். ரூல் என்னப்பா, இந்த ஈக்குவேஷனை தீட்டா தான் வேரியபிள், அதெல்லாம் டிஃபரன்சியேட் பண்ணி 0 போடணும், இதான் ரூல். பட் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா இருந்தா இந்த ப்ரொசீஜர் இல்லாமலே நீ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் நம்பரே 1 தான். அப்ப அதுக்கு பதில் 1 போட்டா ஆன்சர் வந்துடும். அப்ப கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் இங்க எவ்வளவுனா 90 டிகிரி. ஓகே தானே? அப்ப எல்லா டைமும் இந்த ப்ரொசீஜர் தேவைப்படாது. ஈக்குவேஷன் வில் நாட் ஹாவ் சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டான்னு இந்த ப்ரொசீஜர் தேவை. ஈக்குவேஷன்ல அது இருந்ததுன்னா அது தேவையில்லை.
இந்த ப்ரொசீஜரை கத்துக்கிறதுக்கு இல்ல ரீவைன் பண்றதுக்கு இந்த கொஸ்டின் ஒரு நல்ல சான்ஸ். ஒரு 7-8 கொஸ்டினுக்கு அப்புறம் இதுலயே ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் வரும். டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சா போதும். கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ்னா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனா டிஃபரன்சியேஷன்ங்கிற மேக்ஸ் உனக்கு தெரிஞ்சுன்னா அது டெஃபினட்டா காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஈஸியா தான் டிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நான் பொறுமையா தான் சொல்றேன். இருந்தாலும் புரியல, ஒரு மாதிரி அன்ஈஸியா இருந்ததுன்னா தாராளமா கேளு. செகண்ட் கொஸ்டின். If two charges Q1 and Q2 are separated with distance d and placed in medium of dielectric constant K, what will be the equivalent distance between the charges in air for the same electrostatic force? கவனிங்க, ரெண்டு சார்ஜ் மீடியம்ல பிளேஸ் ஆயிருக்கு. அப்ப ஃபோர்ஸை நான் எஃப் சஃபிக்ஸ் எம்னு எழுதுறேன். மீடியம்ல உள்ள ரெண்டு சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 1/4π எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்னு வரும். எப்சிலான் ஆர்ங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். கொஸ்டின்ல அதை கேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் டின்னு சொல்லிட்டாங்க. அதனால பொதுவா ஆர் ஸ்கொயர்னு வர இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், டி ஸ்கொயர்னு போட்டேன். இப்ப இதே ரெண்டு சார்ஜ் ஏர்ல இருக்கு. ஏர்ல இருக்கிறப்ப இந்த கே வந்து வராது. அதே ரெண்டு சார்ஜுங்கிறதுனால Q1 Q2 மாறாது. இப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே நேரத்துல மீடியம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏர் ஃபில் பண்றப்ப ஜெனரேட் ஆகுற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் மீடியம் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா டி என்னன்னு கேட்கிறாங்க. கான்செப்ட் புரியுதா? ரெண்டு சார்ஜுக்கு அக்ராஸா ஒரு மீடியம் இருக்கு, அப்போ ஒரு ஃபோர்ஸ் வருது. இப்ப தூக்கிட்டு ஏர் போடுற அப்பயும் அதே ஃபோர்ஸ் வரணும்னா டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஓகே தானே? ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல்னு தெளிவா சொல்லிட்டாங்களே, அப்ப ரெண்டையும் நீ என்ன பண்ணிடு, ஈக்குவேட் பண்ணிடு. அப்போ 1/4π எப்சிலான் நாட் கே Q1 Q2 by d square is equal to 1/4π epsilon naught Q1 Q2 by d naught square. 4π epsilon naught cancel, Q1 Q2 cancel. Cross பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா d naught squared is equal to d squared into k ன்னு வரும். கரெக்டா? ரூட் எடுத்தோம்னா d naught is equal to root k into d. இதான் ஓகே தானே? நான் உங்களுக்கு வச்ச எலக்ட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட்ல ஏதோ ஒரு டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு டெஸ்ட்ல கேட்டிருக்கேன். சொல்யூஷனும் எழுதி வச்சிருப்பேன் அதுலயே. ஓகே தானே? அதாவது நம்ம நோட்ஸ் மட்டும் படிச்சா பத்தாது. டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல சில வித்தியாசமான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்போம். ஒன்னால அது முடிவு பண்ண முடியும். உனக்கு ஐடியா ஜெனரேட் ஆகும் அந்த லெசன் படிக்கிறப்ப. அதையும் சேர்த்துக்கிறோம். அப்ப எல்லா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வித் டீடைல்டு சொல்யூஷனையும் பாதுகாப்பா எடுத்து வச்சு எக்ஸாம் நெருங்க அதையும் சேர்த்து என்ன பண்ணும் படி. தேர்ட் கொஸ்டின். A point charge 2 into 10 power minus 2 coulomb moved from P to S in a uniform electric field 30 Newton coulomb inverse directed along positive x-axis. If coordinates of P and S are 1, 2, 0 meter and 0, 0, meter respectively, the work done by electric field will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. ஒரு பாயிண்ட் சார்ஜ் நான் தான் என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகுது. அதுக்கு அகெயின்ஸ்டா என்னை பிடிச்சி தள்ளுறாங்க. பிங்கிற பாயிண்ட்ல இருந்து கியூங்கிற பாயிண்ட்டுக்கு என்னை தள்ளுறாங்க. அகெயின்ஸ்டா என்னை பிடிச்சி தள்ளினா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும்ல. பிசிக்ஸ்ல அந்த எனர்ஜிக்கு இன்னொரு பேர் தான் எனர்ஜி, ஒர்க். அதை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. இதுல நான் ஒரு இடத்துல ஆரம்பத்துல இருக்கேன், அதுக்கு பேர் பி. லேட்டரா கியூங்கிற இடத்துக்கு போயிருக்கேன். அந்த பி லொகேஷன்ஸ் கியூ லொகேஷன்ஸை கோஆர்டினேட்ஸா கொடுத்துட்டாங்க. கோஆர்டினேட்ஸா கொடுத்துட்டா வெக்டார் லுக்ல டேட்டா எழுத ஆரம்பிச்சு. இதான் க்ளூ. எப்ப பிராக்கெட்ல பி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 0, 0, 0, 0 அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னாவே நீ என்ன பண்ணிடணும், டேட்டாஸை வெக்டார் லுக்கு மாத்து. இனிஷியலா பிங்கிற பாயிண்ட்ல இருக்கு. அந்த பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட் 1, 2, 0. அப்போ 1 i கேப் பிளஸ் 2 j கேப் பிளஸ் 0 k கேப்னு இருக்கும். ஃபைனலா கியூங்கிற பாயிண்ட்டுக்கு போயிருக்கு அந்த பாயிண்ட் சார்ஜ்.
அப்ப 0,0,0ன்னு சொல்றாங்க. அப்படின்னா 0 i கேப், 0 j கேப், 0 k கேப்னு இருக்கும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா டிஸ்டன்ஸ் டிராவல் ஆஃப் தட் பாயிண்ட் சார்ஜ் கிடைக்கும். அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண என்ன ஆகும்? மைனஸ் i கேப் மைனஸ் 2 j கேப்னு வரும். 0 மைனஸ் 0 0. எப்ப டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வெக்டார் லுக்ல எழுதிட்டியோ அப்ப ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு லோக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணாம ப்ரொஃபஷனல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஒர்க்கோட லோக்கல் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை நான் அப்படியே ப்ரொஃபஷனல் ஃபார்முலாவை மாற்ற போறேன். எப்படின்னா ஒர்க்கு ஸ்கேலார். ஸ்கேலார்னா இந்த ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட். அப்படி இல்லையா? இப்ப நான் சொன்னதை உன்னால ஏத்துக்க முடியலையா? 11th பிசிக்ஸ்ல ஒர்க்னா என்ன, எனர்ஜினா என்ன, பவர்னா என்னன்னு என்னோட நோட்ஸ் எடுத்து பாரு. அதுல இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு ஆத்தென்டிகேட்டடா எக்ஸ்பிளைன் பண்ணு. ஒன்னு லோக்கல் ஃபார்முலால இருந்து இந்த இடத்துக்கு சூட்டபிளா ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணு. ஆர்எல்ஸ் என்ன பண்ணு? 11th போய் ரெஃபர் பண்ணு. இப்போ ஃபோர்ஸ் இருந்தா போதும் ஆன்சர் எடுத்துடலாம். ஆனா கிவன் டேட்டால ஃபோர்ஸ் இல்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலாவுக்கு போங்க. E is equal to என்னது? F by Q. F கண்டுபிடிச்சா EQ. எனக்கு வெக்டார் லுக்ல வேணும். அப்ப இப்படி எழுதிடலாம். அப்ப F வெக்டார் is equal to E ஓட வேல்யூ எவ்வளவுப்பா சொல்லியிருக்காங்க? 30ன்னு சொல்லியிருக்காங்க. 30 போட்டாச்சு. அடுத்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகுதுங்கிறாங்க. அதனால ஐ கேப்னு போட்டுரு. இப்ப வேணா கியூ கியூனே வச்சுக்கோ. அடுத்த ஸ்டெப்ல வேணாலும் என்ன பண்ணுங்க, கியூ வேல்யூஸ் போட்டுக்கோ. இப்ப இதை இங்க ஃபில் பண்ணுங்க. ஃபோர்ஸ் வந்து 30 கியூ ஐ கேப் டாட் ஆர் வெக்டார் எவ்வளவு அப்படின்னா மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப். டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணும்? ஐ டு ஐ, ஜே டு ஜே ப்ரொபோஷனலா பண்ணும். இதுல ஐல என்ன இருக்கு? 30 கியூ. இதுல ஐல என்ன இருக்குன்னா -1. அப்ப மைனஸ் 30 கியூ. ஜே போர்ஷன் இல்ல, இருக்கிற போர்ஷனை ப்ரொபோஷனேட்டா பண்ணா போதும். -30 ரீடைனு. கியூக்கு பதில் 2 × 10⁻2 கூலும்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணி ஆன்சர். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் ஆகுறப்ப அதுல ஒரு சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்னா நீ கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். பிசிக்ஸ்ல அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஒர்க். அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சாதாரணமா நம்பர் 2 to 1, 3 to 4 இப்படி மூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது, நார்மலா போயிருப்பேன். கோஆர்டினேட்ஸ் மாதிரி நம்பர் கொடுத்ததுனால வெக்டார் லுக்கு வரும். டிக் பண்ணிருக்கு. Fourth question. Two isolated metallic solid spheres of radius r and 2r are charged such that both have same charge density sigma. The spheres are then connected by thin conducting wire. The new charge density of the bigger sphere is sigma dash. The ratio sigma dash by sigma is. இந்த டைட்டில் இருக்குல்ல, 2 ஸ்பியரை ஒரு ஒயர் வழியா கனெக்ட் பண்றது அப்படிங்கிற இந்த டைட்டில் நாம எங்க படிச்சிருப்போம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ரொம்ப கடைசியா படிச்சிருப்போம். இதை என்னைக்கு படிச்சோமோ அன்னைக்குதான் லைட்னிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நான் அப்பயே சொன்னேன் லைட்னிங்லாம் சிலபஸ்ல என்னன்னு இதை எவனுமே படிக்க மாட்டான்ட்டு. ஆனா எல்லா வருஷமும் இதுல இருந்து என்ன ஆகுது? ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ்ல கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. 2 ஸ்பியர் சொல்றாங்கப்பா, கவனமா பாருங்க, கொஞ்சம் வளவலன்னு இருப்பீங்க. ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் ஆர், இன்னொரு ஸ்பியரோட ரேடியஸ் 2r. 2 ஸ்பியருக்கும் இனிஷியலா சார்ஜ் டென்சிட்டி சேம்ட்டாங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது சார்ஜ் பை ஏரியா. அப்ப முதல் ஸ்பியருக்கு எப்படி எழுதலாம்? Q1 by 4πr1² எழுதலாம். ரெண்டாவது ஸ்பியருக்கு எப்படி எழுதலாம்? Q2 by 4πr2² எழுதலாம். லக்கிலி 2 ஸ்பியருக்கும் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதனால நடுவுல ஈக்குவல் போட்டாங்க. இப்ப Q1 divided by 4π, R1க்கு பதில் R-ன்ட்டாங்க. Q2 divided by 4π, R2க்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2R-ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன ஆகும்? 4π 4π கேன்சல் ஆயிரும், R²R² கேன்சல் ஆயிரும், 2² 4. கிராஸ் பண்ணா Q2 is equal to 4Q1 ஒரு ரிசல்ட் வருது. அவங்க சொன்ன முதல் ப்ரூஃப் 2 ஸ்பியருக்கும் சார்ஜ் டென்சிட்டி சேம். அதை வச்சு என்னால ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ண முடியுது, வேற ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து இன்னொரு க்ளூ சொல்றாங்க. என்ன க்ளூ சொல்றாங்கன்னா 2 ஸ்பியரையும் ஒரு தின் ஒயர் வழியா கனெக்ட் பண்றதா சொல்றாங்க. தின் ஒயர் வழியா கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? ஏதோ ஒரு ஸ்பியர்ல இருந்து சார்ஜ் என்ன ஆகும்னா இன்னொரு ஸ்பியருக்கு டிராவல் ஆகும்.
இப்படி சார்ஜ் ஒரு ஸ்பியர்ல இருந்து இந்த ஸ்பியருக்கு, இல்ல இந்த ஸ்பியர்ல இருந்து இந்த ஸ்பியருக்கு இந்த ஒயர் வழியா டிராவல் ஆகி 2 ஸ்பியரோட பொட்டன்சியலும் ஈவனா மாறும். இந்த லாஜிக் நான் உனக்கு நடத்துறப்ப இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருப்பேன். என்னன்னா 2 வாட்டர் பாட்டில்ல தண்ணி இருக்கு, அன்ஈவனா இருக்கு. ஒரு ஹோல் போட்டா என்ன ஆகும்? ஹோல் போட்டு 2யும் ஜாயின் பண்ணுங்க ஒரு ஸ்ட்ரா வழியா, என்ன ஆகும்? தண்ணி ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி கம்மியா இருக்கிற இடத்துக்கு தண்ணி ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகுறது யாரு? தண்ணி. ஆனா கடைசியா ஈக்குவேட் ஆகுறது யாருன்னா ஹைட். ஹைட்டுங்கிறது பொட்டன்சியல் எனர்ஜியை மீன் பண்ணும். அந்த லாஜிக்ல யோசிங்க. சார்ஜ் இங்கேயும் எங்கே என்ன ஆகும்? ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனா கடைசியா எது ஈக்குவல் ஆயிடும்? பொட்டன்சியல் ஈக்குவல் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட பொட்டன்சியலும் செகண்ட் ஸ்பியரோட பொட்டன்சியலும் ஈக்குவல் ஆயிடும். பொட்டன்சியல் ஈக்குவலுங்கிறத காமன் பொட்டன்சியல் அப்படிங்கிற வேர்ட்ல கால் பண்ணும். காமன் பொட்டன்சியலை வச்சு கெப்பாசிட்டில நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், ஸ்பியர்லையும் பார்த்துருக்கோம். பொட்டன்சியல் ஆஃப் ஸ்பியர் வேணும். அப்ப காஸ்லாவோட தேர்ட் அப்ளிகேஷனோட டேபிளை ரெஃபர் பண்ணு. ஸ்பியரோட வி ஃபார்முலா தெரியும், அதை ஃபாலோ பண்ணு. செம சிம்பிள். ஸ்பியரோட வி ஃபார்முலா Q டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ரேடியஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு Q1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட ரேடியஸ். ரெண்டாவது ஸ்பியருக்கு Q2 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ரெண்டாவது ஸ்பியரோட ரேடியஸ். அது 2R. இப்ப பாருங்களேன், நான் Q1 Q2 லுக்க மாத்திட்டேன், நொட்டேஷனை மாத்திட்டேன். ஏன்? இதுல இருந்து இதுக்கும் அதுல இருந்து இதுக்கும் சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால சார்ஜோட வேல்யூ என்ன ஆயிடும்? மாறிடும். இந்த நுணுக்கம் தான் வேணும். ஆரம்பத்துல தனித்தனியா இருக்கிறப்ப ஒரு சார்ஜ் இருந்திருக்கும். லேட்டரா கனெக்ஷன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால மாறிடும். இப்ப என்னால 4 பை எப்சிலான் நாட் ஆர கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணிட்டா Q1 is equal to Q2 by 2. இப்பயும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கும். என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவும் வரல. யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ரிகார்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் கிடைக்குது. நீ என்ன பண்ணாலும் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இங்க ஒபே ஆயிருக்கு. என்கிட்ட 50 கூலும் இருக்கு, உன்கிட்ட 20 கூலும் இருக்கு. ஆரம்பத்துல நான் 50, நீ 20. லேட்டரா நான் உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன், அதனால நீ 40 ஆயிட்ட, நான் 30 ஆயிட்டேன். எப்படி பார்த்தாலும் 50 பிளஸ் 20 40 பிளஸ் 30 ஈக்குவல் தானே. ஏன்னா 50 பிளஸ் 20 என்ன ஆகும்? 70. 40 பிளஸ் 30 என்ன ஆகும்னா 70. அப்ப சார்ஜ் கன்சர்வ்டா தான் இருக்கும். ரீடிஸ்ட்ரிபியூட் ஆனாலும் நெட் சார்ஜ் என்ன ஆகாது? மாறாது. அப்போ பிகினிங்ல இந்த ஒயர் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்பியர்ல இருந்த சார்ஜ் என்னன்னா Q1, இந்த ஸ்பியர்ல இருந்த சார்ஜ் Q2. ஒயரை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்ப இந்த ஸ்பியர்ல சார்ஜ் என்ன அப்படின்னா கேபிட்டல் Q1, இந்த ஸ்பியர்ல சார்ஜ் என்னன்னா கேபிட்டல் Q2. டெஃபினட்டா 2 இதுதான் ட்ரிகர் ஆகும். எனக்கு ஒரு 10 செகண்ட் ஆச்சு, இதுவரையும் பண்ணிட்டேன். ஏன்னா கொஸ்டின்ல இந்த இடத்த இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப 2 ஸ்பியரோட சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. அப்ப நான் நிறுத்திடுவேன். அது என்ன சொல்லுது, ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஃபேர் பண்ண மாட்டேன், ரஃப்ல பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவான். அப்ப இந்த இடம் வர்றப்ப எனக்கு ஒரு சின்ன லாகிங் வந்துச்சு, என்னடா ஐடியா கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் கிடைச்சு. இப்ப பாருங்களேன், Q2க்கு பதில் 4Q1 எழுதலாமா? அப்ப டோட்டலா என்ன ஆயிடும்? 5Q1. Q1க்கு பதில் Q2 by 2 எழுதலாமா? அப்படின்னா என்ன ஆயிரும்? Q2 by 2 plus Q2னா 3 by 2 Q2. இப்ப நான் என்ன பண்றேன்? Q is equal to sigma into N. கரெக்ட் தானே? அப்ப இங்க இருக்கிற Q1க்கு பதில் என்னப்பா எழுதலாம்? சிக்மா இன்டூ ஏரியா ஃபர்ஸ்ட் ஸ்பியர்னு போடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட ஏரியா என்ன? 4 பை, அதோட ரேடியஸ் r ஸ்கொயர். 3 by 2 ரீடைன். இங்க இருக்கிற Q2க்கு பதில் என்ன பண்ணலாம்? இதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. சிக்மா இன்டூ ஏரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரம்பத்துலதான் சிக்மா வந்து சிக்மா. ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் சிக்மாவை சிக்மா டேஷ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா Q2 is equal to சிக்மா டேஷ் இன்டு ஏரியா. சிக்மா டேஷ் இன்டு ஏரியாவுக்கு பதில் 4 பை Q2 ரெண்டாவது ஸ்பியரோட ஏரியா எனக்கு வேணும். அப்ப 2R ஹோல் ஸ்கொயர். இப்ப எதை கேன்சல் பண்ணலாம்? 4 பை கேன்சல் பண்ணலாம், R ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். அப்போ 5 சிக்மா இஸ் ஈக்குவல் டு 3 by 2 சிக்மா டேஷ் 2 ஸ்கொயர்ங்கிறது 4. இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டா இங்க 2 ஆயிடும். அப்ப 2 into 3 என்ன ஆயிருன்னா 6. அதை கீழே கொண்டு வந்தா 5 by 6 is equal to சிக்மா டேஷ் பை சிக்மான்னு அவங்க சொன்ன ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவு. இங்க நீங்க நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் Q1 மாத்திருக்கேன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் Q2 கூட மாத்திக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா Q1 Q2 இருக்கிறப்ப 2 ஸ்பியருக்கும் சிக்மா எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ரைட் சைட்ல வரப்ப பிக்கர் ஸ்பியரோட சிக்மா டேஷ்ங்கிறாங்க. அதனாலதான் நான் பிக்கர் ஸ்பியர் Q2 என்ன பண்ணிருக்கேன்னா ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் உடனே எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. உனக்கு இந்த இடம் கன்ஃபியூஸ்டா தோணலாம், நிதானமா யோசி, பிரச்சனை வராது.
ஏன் இந்த பக்கம் Q2, ஏன் இந்த பக்கம் Q1. இந்த பக்கம் எனிதிங் நீ எடுத்துக்கலாம், Q1 எடுத்துக்கலாம், Q2 எடுத்துக்கலாம். ஆனா அந்த சைடு கண்டிப்பா யாரு Q2 தான். ஏன்னா பிக்கர் ஸ்பியரோட சிக்மா தான் சிக்மா டாஷ்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்கேன். கிளியரா டிக் பண்ணுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். As shown in figure, a configuration of two equal point charges Q0 is equal to plus 2 microcoulomb is placed on an inclined plane. Mass of each point charge is 20 grams. Assume that there is no friction between charge and plane. For the system of 2 point charges to be in equilibrium at rest, the height h is equal to x into 10 power minus 3 meter. The value of x. அப்புறம் 1/4 epsilon naught g values கொடுத்துருக்காங்க. g வந்து 10 meter per second square. கவனிங்க. இந்த டயக்ராம் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்க்ளினேஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 30 டிகிரி. இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்கு, அது Q0. அதே மாதிரி கீழேயும் ஒரு சார்ஜ் வச்சிருக்காங்க Q0. இந்த சார்ஜுக்கு மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் போட்டுருங்க mg. இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எப்பயும் நீங்க எப்படி வரையனா, டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே. நீ ஸ்கேலை வச்சு என்ன பண்ணுவானா, ஒரு கோடு போட்டா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவா. அப்படி கிடையாது. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எப்பயும் நீ எப்படி வரையணும் அப்படின்னா, இந்த வெர்டிக்கல் லைனுக்கு பேரலா வரையணும். அப்படி வரைஞ்சிட்டு நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போடணும். இந்த ரெஃபரன்ஸ் லைன் டிரா பண்றப்ப ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த மாஸ் வழியா டிராவல் ஆயிருக்கணும். இன்னொரு கண்டிஷன் 90 டிகிரி கிரியேட் பண்ணும். யாரோடனா இந்த இன்க்ளைன்டு பிளேனோட. அப்படி கிரியேட் பண்ணிட்டேன்னா, அப்படி ரெஃபரன்ஸ் லைன் டிரா பண்ணிட்டேன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். பொறுமையா நீ வெரிஃபை பண்ணி பார்த்து. இப்ப இந்த ஃபோர்ஸ் இன்க்ளைண்டா இருக்கு. அப்ப ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா டேர்ம், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா டேர்ம். இந்த சார்ஜா பார்க்காம மாஸா பார்த்தா இந்த மாஸ்னால டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg sin 30 டெவலப் ஆகி வலிக்கிட்டு கீழே வந்துடும். ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ்னு சொல்றாங்க. ஸ்மூத் சர்ஃபேஸ்னா ஃபிரிக்ஷன் கிடையாது. ஃபிரிக்ஷன் இருந்தா நான் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால இது பேலன்ஸ் ஆகுதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஃபிரிக்ஷன் இல்லாததுனால கண்டிப்பா அது என்ன ஆயிடும், கீழே இறங்க தான் பார்க்கும். ஃபிரிக்ஷன் இருந்தாதான் இந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல ரியாக்ஷன் வரும். அதெல்லாம் எனக்கு தேவைப்படும். இந்த 6 mg cos θ இதெல்லாம் ஃபிரிக்ஷன் இருந்தாதான் தேவைப்படும். 12th பிசிக்ஸ்ல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னது, ஃபிரிக்ஷன் உள்ள எடுத்துட்டு வர மாட்டாங்க. 11th பிசிக்ஸ்ல இதே மாதிரி கொஸ்டின்ல ஃபிரிக்ஷன் உள்ள எடுத்துட்டு வருவாங்க. 12th பிசிக்ஸ்ல அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மூவ் ஆகாம வழுக்காம கீழே இருக்கிறதுக்கு எந்த சாப்டரோ அந்த சாப்டர்ல இருக்கிற ஒரு ஃபோர்ஸை உள்ள கொண்டு வருவாங்க. இப்ப நாம இருக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல சார்ஜ் ரிலேட்டடா ஃபோர்ஸ் இருக்கு. இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப ரெண்டுமே பிளஸ்னா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை மார்க் பண்றதுக்கு எப்படி கையை வச்சுக்கிறோம்னா, ரெண்டு சார்ஜ்ல வச்சுட்டு கையை எப்படி கொண்டு, அப்ப கூலும் ஃபோர்ஸ் இந்த பக்கம். இங்க கூட மார்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இதுதானே வலிக்கிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிற சார்ஜ். இது கீழே தானே இருக்கு, இது வழுக்க போறது கிடையாது. சோ அப்ப இதுதான் வலிக்கிட்டு கீழே வரும். அதனால நான் இங்க மார்க் பண்றேன். கொஸ்டின்ல அவங்க யூக்லிபிரியம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அப்ப கூலும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg sin 30. கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, 1/4 epsilon naught ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் பை ஆர் ஸ்கொயர். ஆறுங்கிறது இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே தானே. இப்ப மேட்டர் என்னன்னா, இந்த சார்ஜோட இந்த பொசிஷனுக்கும் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஹைட்டை ஹெச்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஹெச் கேட்டிருக்காங்க. அப்ப ஆரை ஹெச்சா மாத்தி விட்டுரு. இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா, அதுல சைன் தீட்டா எவாலுவேட் பண்ணுங்க. என்ன வரும், ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். இதுல இருந்து ஹெச் ஆர் கண்டுபிடிச்சா என்ன ஆகும், ஹெச் பை சைன் 30ன்னு வரும். சைன் 30 1/2னா 2h வரும். அப்ப இங்க இருக்கிற ஆர் ஸ்கொயருக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம், 2h ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அப்போ 4h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mg sin 30 அகைன் 1/2.
இப்ப டேட்டா ஃபில் பண்ணுங்க. 1/4πε0 9 × 10⁻9. சார்ஜோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2 மைக்ரோ கூலும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஆமா, 2 மைக்ரோ கூலும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 மைக்ரோ கூலும் ஹோல் ஸ்கொயர், நான் அதை 2 தடவை எழுதிக்கிறேன், பை 4h² ரீடைன் இஸ் ஈக்குவல் டு, இந்த m 20 கிராம்னு சொல்றாங்க, அதை கிலோகிராமா மாத்திட்டேன். G10ன்னு கொஸ்டின்ல இருக்கு, இங்க 2. 4 4 காலி. இதையும் கேன்சல் பண்ணா 10 10 10 100 100 10⁻³ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10⁻⁻1 அதை கீழே கொண்டு வந்துட்டான். h² இங்கிட்டு கொண்டு போயிட்டான். 9 ரீடைன், இது 10⁻⁻12 10⁻⁻12 10⁻9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10⁻⁻3. அப்ப இதுல இருந்து h² is equal to 9 × 10⁻⁻2 சொல்லலாம். ரூட் எடுத்தா h கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஃபார்மேட்டுக்கு அவங்க மாத்த சொல்றாங்களோ மாத்திக்கலாம். சென்டிமீட்டரா சென்டிமீட்டர், மில்லிமீட்டரா மில்லிமீட்டர், இல்ல 10⁻⁻6ல மெயின்டைன் பண்ண சொன்னாங்கன்னா மெயின்டைன் பண்றதுக்கு மாத்தி. இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் நடத்திருக்கேன். நான் அதுல R கண்டுபிடிக்க சொல்றேன். இதுல ஆருக்கு பதில் ஹெச்னு சொல்றாங்க. பதட்டப்பட தேவையில்லை. நீ R கண்டுபிடிச்சிட்டு கடைசி ஸ்டெப்ல கூட என்ன பண்ணிக்கலாம், அதை ஹெச்சா மாத்திக்கலாம். முன்னாடியே கூட ஹெச்னு போடணும்னு அவசியம். கிளியரா? டிக் பண்ணிடுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. 3 coin charges Q, -2Q and 2Q are placed on x-axis at a distance x is equal to 0, x is equal to 3r/4, x is equal to r respectively from the origin as shown. If Q is equal to 2 × 10⁻⁻6 coulomb and r is equal to 2 centimeter, the magnitude of net force experienced by the charge -2Q is dash Newton. கவனிங்க, இந்த டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆரிஜின்ல Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, அப்புறம் 3r/4, ஆரிஜின்ல இருந்து 3r/4, இந்த டிஸ்டன்ஸ்ல -2Q இருக்கு. ஆரிஜின்ல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ், அதுல 2Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இப்ப இது r, இது 3r/4னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும், r/4ன்னு வந்துடும். என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த சார்ஜ்ல உள்ள நெட் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் ஆன் -2Q, இதை நான் எவால்வேட் பண்ணுவேன். இந்த இடத்துல மொத்தம் 3 சார்ஜ் இருக்கு. என்கிட்ட 3 சார்ஜுக்கும் சேர்த்து பல்கா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கிடையாது. அட் அ டைம்ல 2 சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸை தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபார்முலா தான் 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நான் ஃபோர்ஸ் பிட்வீன் -2Q அண்ட் Q பண்ண போறேன். நான் இப்ப எழுதுற ஃபோர்ஸ்ல கம்பல்சரியா -2Q இருக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் ஆன் -2Q, அதுதான் டார்கெட். அதனால நீங்க -2Q சம்பந்தப்பட்ட ஃபோர்ஸஸ 1 by 1 கண்டுபிடிங்க. அதை தான் நான் இனிஷியேட் பண்ணிருக்கேன். இந்த ஃபோர்ஸுக்கு நான் F1 பேர் வைக்கிறேன். 1/4πε0 கான்ஸ்டன்ட், அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், 2Qவையும் Qவையும் மல்டிப்ளை பண்ணா 2Q² வந்துடும். ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டியில மேக்னிடியூடும் டைரக்ஷனும் தான் வரும். மேக்னிடியூட் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதனால மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் என்னவா இருக்குன்னா 3r/4. அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், 9r²/16 வரும். அதை மேல கொண்டு போயிட்டு பெருசா எதையும் சிம்பிளிஃபை பண்ணாத, எந்த டேட்டாவையும் போடாத, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். கடைசி ஸ்டெப்ல பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்ஸ் பிட்வீன் -2Q அண்ட் 2Q, அதாவது இதுக்கும் உள்ள இந்த ஃபோர்ஸை F2ன்னு எழுதுறான். ஃபோர்ஸோட ஃபார்முலா இங்க இருக்கு. இதை பார்த்து எழுதி கன்ஃபியூஸ் ஆயிடாத, ஒரிஜினல் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணு. 1/4πε0 கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், அப்ப என்ன ஆயிடும், 4Q² வந்துடும் பை r². ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் விச் இஸ் r/4 இருக்கு. ஸ்கொயர் பண்ணா r²/16. கரெக்டா? அடுத்து ஸ்டெப் 2. நான் இந்த மாதிரி ஸ்டைல்ல ஏகப்பட்ட கஷ்டமான ப்ராப்ளமே உனக்கு நடத்திருக்கேன். மொதல் 30 ப்ராப்ளம் கூலும்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது ஈஸியான ப்ராப்ளம். ஏன்னா சார்ஜஸ் ஆர் இன் சிங்கிள் லைன்.
சிங்கிள் லைன்ல சார்ஜ் இருக்கிறப்ப ஸ்டெப் 2 நாட் எசென்சியல். சார்ஜஸ் ஸ்கொயர் மாதிரி, ட்ரையாங்கிள் மாதிரி, சர்க்கிள் மாதிரிலாம் லொக்கேட் ஆயிருக்கிறப்பதான் இந்த ஸ்டெப் 2 எசென்சியலா மாறும். ஸ்டெப் 2ங்கிறது இந்த ஃபோர்ஸுக்கு அக்ராஸா உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்றது. ஈக்குவலா இருக்காங்களா, அன்ஈக்குவலா இருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணி ஃபார்ம் பண்றதா ஸ்டெப் 2வா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்ப சிங்கிள் லைன்ல இருக்கிறதுனால எனக்கு இது நாட் எசென்சியல். அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3க்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் -2q சம்பந்தப்பட்ட ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணிடணும். தேவையில்லாம Q2Qன்னு அந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா இதான் டார்கெட். அப்ப இதோட மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சதே திருப்பி கண்டுபிடிக்க கூடாது. அப்ப இது எங்க ஸ்டாப் பண்றதுங்கிற க்ளூ நான் உனக்கு கொடுத்துருக்கேன். என்ன க்ளூ? 4 சார்ஜ் இருந்தா 3 ஃபோர்ஸ் வரும், 3 சார்ஜ் இருந்தா 2 ஃபோர்ஸ் வரும். அதனால கரெக்டா புத்திசாலித்தனமா அதை ஸ்டாப் பண்ணும். இப்ப அடுத்து என்ன? இவங்களோட டைரக்ஷனை மார்க் பண்ணும். எப்படி மார்க் பண்றது? ஃபர்ஸ்ட் யாருப்பா? F1 -2Qக்கும் Qக்கு இருக்கு. அங்க கொண்டு போய் கையை வச்சிரு. பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ். அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கையை இப்படி கொண்டு வா. அப்ப F1 டைரக்ஷன் இப்படி. ஏன் இங்க மார்க் பண்றோம்? ஃபோர்ஸ் ஆன் -2Q தான் டார்கெட். அப்ப அங்கதான் மார்க் பண்ணும். அடுத்து F2 -2Q + 2Q கையை வச்சிரு. மைனஸ் சார்ஜ் பிளஸ் சார்ஜ். அப்ப அட்ராக்டிவ் கை இப்படி வரணும். அப்ப F2 டைரக்ஷன் இப்படி. இப்ப F1 F2 ரெண்டு எப்படி இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப ஃபைனல் ஆன்சர் ஃபோர்ஸ் ஆன் -2Q = ரெண்டையும் கழிச்சிடணும். எதுல இருந்து எதை கழிக்கிறது? டவுட்டா இருக்குன்னா நீ ஆன்சர் மைனஸ்ல வந்தா மைனஸை கேன்சல் பண்ணிட்டு போயிரு. ஓகே தானே? நீ எதுல வேணா எதை வேணாலும் கழிச்சிக்கலாம். இல்ல நம்பர் போட்டு சிம்பிளிஃபை பண்ணா எது பெருசுன்னு தெரிஞ்சிடும். பெருசுல இருந்து நீ என்ன பண்ணலாம்? சின்னதா கழிச்சிக்கலாம். இப்ப நான் நம்பர் போடல. ஏன்னா நிறைய விஷயங்கள் காமனா இருக்கிறதுனால எடுத்துடலாம். நம்பர் போடல. அப்ப ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க. 1/4πε0 2Q² 16/9R² மைனஸ் F2க்கு பதில் 1/4πε0 4Q² 16/R². எனக்கு 1/4πε0 காமனா இருக்கு, Q² காமனா இருக்கு, 16 காமனா இருக்கு, R² காமனா இருக்கு. மிச்சம் 2/9. இங்க என்ன பவர் மிச்சம்? 4. கரெக்ட் தானே? இதை கிராஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 1/4πε0 Q² 16/R². இதை கிராஸ் பண்ணா 36 2 அப்படின்னா -34/9. மைனஸ்ல ஆன்சர் வருதுன்னா நம்ம தப்பா கழிச்சிருக்கோம்னு அர்த்தம். நீ தாராளமா மைனஸை ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். Q வேல்யூ R வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணி நிறைய சார்ஜஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சார்ஜை ஹைலைட் பண்ணி ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா நீ இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணு. அவங்க என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் பண்ணலாம். டைரக்ஷன் மார்க் பண்ணிட்டு வெக்டார் அடிஷன் பண்ணணும். டைரக்ஷன் லக்கிலே எனக்கு சிங்கிள் ஆக்சிஸ் சார்ஜா இருக்கிறதுனால ஆப்போசிட் இல்ல சேம் அந்த மாதிரி வந்துடும். அப்ப ஈஸியா வெக்டார் அடிஷன் பண்ணி நீ தேவையில்லாம இங்க I கேப் J கேப்னு போட்டு குழப்பாத. ஆப்சன்ஸ் அப்படி இருந்தா மட்டும் நம்ம அப்படி திங்க் பண்ணலாம். ஆப்சன்ஸ் கேஷுவலா இருக்கிறப்ப நீ அப்படி திங்க் பண்ண வேணா. 90% ஆப்சன்ஸ் கேஷுவலா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணும். ரொம்ப நேரம் ஆகும் சால்வ் பண்ண. ஓகே, இதுலயே 4 சார்ஜ் 5 சார்ஜ்னு வந்துச்சுன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அப்ப நீ நல்லா முடிச்சுட்டு உனக்கு நிறைய டைம் இருக்குன்னா அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ண அட்டன் பண்ணு. ஒண்ணுமே தெரியல, இது ஒண்ணுதான் தெரியுதுன்னா அப்ப தாராளமா டிக் பண்ணிடு. 7th question. Two equal positive point charge are separated by a distance 2a. The distance of point from the center of the line joining two charges on the equilateral line perpendicular bisector at which force experienced by a test charge Q0 become maximum is a/√x. The value of x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் லென்த்தியான கேள்வி. மேக்சிமம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ஈக்குவல் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் Q 2aங்கிற டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. கரெக்டா மிட் பாயிண்ட் O. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா A, இந்த டிஸ்டன்ஸ் A. இங்க இருந்து செர்டைன் ஹைட்ல Q0 ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜோட ஃபோர்ஸ் மேக்சிமம்னா Y என்னன்னு கேட்டோம். ஃபோர்ஸ் மேக்சிமமுக்கு நாம போகணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்.
எந்த சார்ஜோட ஃபோர்ஸை பத்தி பேசுறாங்க? இதோட ஃபோர்ஸ் பத்தி பேசுறாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இதோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை சார்ஜ் இருக்கு? 3 சார்ஜ். 3 சார்ஜுக்கு சேர்த்து பல்கா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்கிட்ட கிடையாது. அட் அ டைம்ல நான் 2 சார்ஜுக்கு தான் பண்ணுவேன். அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன? 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². இது Q0ன்னு டிஃபரன்ஸ் சிம்பிள்ல இருக்கு. இதுவும் Qன்னு இருக்கு. அப்ப நான் இந்த Qவை பிக் பண்றேன்னா அந்த Qவை பிக் பண்றேனான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அந்த மாதிரி வருதுன்னா நீ நேம் கொடுக்க. இப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் Q0 அண்ட் Q1 பண்ண போறோம். உங்களோட டைட்டில்ல கண்டிப்பா Q0 இருக்கணும். ஏன்னா டார்கெட் யாரு? அந்த சார்ஜ் தான். அப்ப எந்த சார்ஜ் ஹைலைட்டரோ அதோட ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. இந்த ஃபோர்ஸ் F1 1/4πε0 கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் Q1க்கு பதில் Q பை r². ஆர்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். அப்ப Q0க்கும் Q1க்கும் அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ். இது ஏ இது ஒய்னா பித்தாகரஸ் தேரம் படி இது எவ்வளவுப்பா வரும்? a² + y² வந்துடும். a² + y²ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். எனக்கு அது ஸ்கொயர் ஆயிடும். அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகும். அடுத்து ஃபோர்ஸ் பிட்வீன் Q0 அண்ட் Q2. இதை F2ன்னு எழுதலாம். 1/4πε0 கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். ஒன்னு Q0 இன்னொன்னு Q2. Q2ஓட வேல்யூ Q பை r². ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் என்ன வருது? இது ஏ இது ஒய்னா பித்தாகரஸ் தேரம் படி √a² + y². டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் நீங்க இருக்கிறதுனால எனக்கு ரூட் கேன்சல் ஆகும். மொத்தம் 3 சார்ஜ்னா 2 ஃபோர்ஸ் தான் வரும். Q0 சம்பந்தப்பட்ட 2 ஃபோர்ஸையும் நான் டீல் பண்ணிட்டேன். அப்ப இதோட ஸ்டெப் 1 ஓவர். அடுத்து ஸ்டெப் 2. இவங்க 2 பேரும் எனக்கு ஈக்குவலா இருக்காங்க. பெரிய பிளஸ் பாயிண்ட் இது நம்மளுக்கு. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இதே மாதிரி தானே இருந்தது. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல இந்த ஸ்டெப்பை நான் ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சிங்கிள் ஆக்சிஸ்ல இருந்தது. இதுல அப்படி இல்லை பாருங்க. அதனால நான் இந்த மாதிரி ஸ்டெப் 2-ஐ யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ இதுல டயக்ராமும் கொஸ்டின்ல கொடுக்கல. நாம தான் என்ன பண்ணணும்? ரீட் பண்ணி கரெக்டா டயக்ராம் போடணும். அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல நான் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸை டயக்ராம்ல மார்க் பண்ணுவேன். முதல் ஃபோர்ஸ் F1 which is between Q0 and Q1. Q1ம் பாசிட்டிவ் Q0ம் பாசிட்டிவ். ரெண்டுமே பாசிட்டிவ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப கை இப்படி வரும். அப்ப F1 இப்படி மார்க் பண்ணும். ரெண்டாவது ஃபோர்ஸ் F2. அதுவும் 2 Q0 Q2 அக்ராஸா இருக்கு. ரெண்டுமே அகைன் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப கையை இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு போ. F2 இப்படி மார்க் பண்ணலாம். கோணல் மணலா போகுது. கோணல் மணலா போற 2 வெக்டாரை ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு. p² + q² + 2pq cos θ. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா எனக்கு தீட்டா தெரியும். தீட்டாங்கிறது எந்த 2 வெக்டாரை ஆட் பண்றோமோ அதுக்கு அக்ராஸா உள்ள. சில நேரம் உங்க கண் பார்வைக்கு 90 மாதிரி தெரியும். ஆர்வத்துல 90 போட்டுருவா. அது தப்பு. ரெகுலர் கிளாஸ்ல ப்ராப்ளம் நடத்துறப்பே சொல்லியிருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சுன்னா உங்க கண்ணுக்கு தெரியுற ஆங்கிள் போடாத, டெக்னிக்கலா இவால்வேட் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். அதனால நான் என்ன பண்றேன்? இங்க நானா ஒரு ஆங்கிள் இன்ட்ரோ பண்றேன். அது ஆல்பா. இது ஆல்பானா இதுவும் ஆல்பா. கரெக்டா? ஏ 2 ஐடென்டிக்கல். இப்ப இங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன். இது ஆல்பானா இந்த ஆங்கிள் வரும் ஆல்பா. இது ஆல்பானா இந்த ஆங்கிள் ஆல்பா. அப்ப நான் ஆட் பண்ண வேண்டிய 2 வெக்டாருக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள் என்னவா இருக்கு? 2 ஆல்பாவா இருக்கு. அதை வச்சு ஈஸியா டீல் பண்ணிடலாம். அப்ப ஃபைனல் ஆன்சர் F is equal to p²க்கு பதில் F1², q²க்கு பதில் F2², 2pக்கு பதில் F1, qக்கு பதில் F2, cos θ-க்கு பதில் 2 ஆகும். F2 F1 எப்படி இருக்கு? ஈக்குவல். அதை ஃபில் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? F1² + F1²னா 2F1² + 2F1² cos 2 ஆல்பா. கரெக்டா? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? ரெண்டுலயுமே எது காமனா இருக்கு? 2F1² காமனா இருக்கு. வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா 1 + cos 2 ஆல்பா. 2F1² நான் அப்படியே என்ன பண்றேன்னா ரீடைன் பண்றேன். இந்த 1 + cos 2 ஆல்பா இருக்குல்ல, ட்ரிக்னாமெட்ரி படி 2 cos² ஆல்பா. நிறைய ஃபார்மட் இருக்குப்பா. ஆனா இது பெஸ்ட் ஃபார்மட் பிசிக்ஸ்ல. 2 2 இருக்கு. ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா ஒரு 2. F1² வெளியே எடுத்துட்டா F1. cos² ஆல்பா வெளியே எடுத்துட்டா cos ஆல்பா. 2 ரீடைன். F1க்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. 1/4πε0 Q0 Q/a² + y². அவ்வளவுதான்.
அடுத்து காஸ் ஆல்பா வேணும். இந்த ட்ரையாங்கிள் இருந்து காஸ் ஆல்பா கண்டுபிடிங்க. காஸ் ஆல்பாவோட ஃபார்முலா என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். அட்ஜசன்ட் ஒய், ஹைபாட்னஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு, ரூட்னாலும் ஹோல் பவர் 1/2னாலும் 1. மேக்ஸ் என்ன சொல்லுது? பேஸ் 1 இருந்தா பவர் ஆட் பண்ணலாம்னு சொல்லுது. அப்போ 4 π எப்சிலான் நாட்டு பவர் ஆட் பண்ணா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னதுப்பா? ஃபோர்ஸ் ஆன் கியூனா. இவங்க என்ன என்ன கேக்குறாங்க? அந்த ஃபோர்ஸ் மேக்சிமமா இருக்குன்னா ஒய் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நீ இந்த ஒய் அட்ஜஸ்ட் பண்றப்ப ஏதோ ஒரு ஒய்ல என்ன ஆகும்? மேக்சிமம் ஃபோர்ஸ் வரும். அப்ப ஒய் தான் இங்க யாரு? வேரியபிள். கண்டிஷன் ஃபார் மேக்சிமாவோட ரோல் என்ன? உன் ஈக்குவேஷன்ல சைன் தீட்டாவோ காஸ் தீட்டாவோ எல்லாம் மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். ப்ரொசீஜர் தெரிஞ்சாதான் ஆன்சர் எடுக்க முடியும். ப்ரொசீஜர் என்ன? இந்த கன்சர்ன் ஈக்குவேஷனை வேரியபிளால டிஃபரன்சியேட் பண்ணி ஜீரோன்னு போடணும். இப்ப யார் வேரியபிள்? ஒய் தான் வேரியபிள். அதால டிஃபரன்சியேட் பண்ணி ஜீரோ போடணும். அப்ப df by dyன்னு எழுதணும். இஸ் ஈக்குவல் டு ஒய் வேரியபிள்னு முடிவாயிருச்சுன்னா ஒய் இல்லாத மித்த டேர்ம் எல்லாருமே யாரு? கான்ஸ்டன்ட். அப்ப 2q0 q 4 π எப்சிலான் நாட் இவங்கெல்லாம் கான்ஸ்டன்ட். இப்பதான் கவனமா இருக்கணும். ஏன்னா மேலையும் ஒய் இருக்கு, கீழையும் ஒய் இருக்கு. மேலையும் ஒய் கீழையும் ஒய்னா மேக்ஸ்ல என்னப்பா ஃபார்முலா பாக்குறீங்க? u by v ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. u by v படி கீழே இருக்கிற டேர்மை நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிடணும். அப்ப கீழே இருக்கிற டேர்ம் a ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இதை ஸ்கொயர் பண்ணா இன்டூ 2. அடுத்து என்ன பண்ணும்? கீழே இருக்கிற டேர்மை அப்படியே வச்சுக்கிறணும். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படியே வச்சுக்கிறோம். மேல இருக்கிற டேர்மை டிஃபரன்சியேட் பண்ணும். ஒய்யாலே டிஃபரன்சியேட் பண்ணா என்ன ஆயிரும்னா 1 ஆயிரும். அப்போ 1. அப்புறம் மைனஸ் யூ பை வி ஃபார்முலா படி மேல இருக்கிற டேர்ம் அப்படியே வச்சுக்கிறணும். மேல இருக்கிற டேர்ம் என்ன இருக்கு? ஒய். அடுத்து என்ன பண்ணும்? கீழே இருக்கிற டேர்மை டிஃபரன்சியேட் பண்ணும். எப்படி டிஃபரன்சியேட் பண்றது? சம்திங் பவர் 3/2 அப்படின்னா என்ன பண்ணலாம்? 3/2 இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஹோல் பவர் 3/2 மைனஸ் 1னா 1/2. அடுத்து இத உள்ள செயின் ரூல் படி டிஃபரன்சியேட். ஏ கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேட் பண்ணா 0 ஆயிரும். ஒய் தானே இங்க வேரியபிள். அப்போ ஒய் ஸ்கொயர்டை டிஃபரன்சியேட் பண்ணா 2y. கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு வாட்? 0. அப்ப இதை கிராஸ் பண்ணா 0 ஆயிரும். டிவைட் பண்ணா 0 ஆயிரும். அப்ப இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல 0 இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்? இதையும் கிராஸ் பண்ணுறேன். என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப 0 இஸ் ஈக்குவல் டு திஸ் டேர்ம் மைனஸ் தட் டேர்ம்னு இருக்கும். நான் என்ன பண்றேன்? அந்த தட் டேர்மை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்ப என்ன ஆயிரும்? ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணிக்கிறேன். 2y ஸ்கொயர்டு 3/2 a ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஹோல் பவர் 1/2. இது அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்துட்டார். இதை அப்படியே வச்சுக்கிறான். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. அதை பிரிச்சு எழுதிக்கிறான். கரெக்ட் தானே? 1/2 பிளஸ் 1 என்ன ஆயிரும்? 3/2. இப்ப எதை கேன்சல் பண்ணலாம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 கேன்சல் பண்ணலாம். 2 கேன்சல் ஆயிரும். அப்ப 3y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அந்த ஒய் ஸ்கொயர் எங்கிட்டு கொண்டு வாங்க? இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்ப 2y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஏ ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஏ ஸ்கொயர் பை 2. ஒய் கண்டுபிடிச்சா ஏ பை ஒய்யை தான் அவங்க ஏ பை ரூட் எக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப எக்ஸுக்கு பதில் 2. அதை நீ மேப் பண்ணி எழுதிக்கலாம். அது இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு உனக்கு ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே தானே? இந்த கொஸ்டின் நான் என் பழைய நோட்ஸ்ல வச்சிருந்தேன். புது நோட்ஸ்ல அதை அப்டேட் பண்ணல. ஆனா அடிஷனல் ப்ராப்ளம் நோட்ஸ்ல வச்சிருக்கேன். அடிஷனல் ப்ராப்ளம் நோட்ஸ் அலைன் பண்ணி பிடிஎஃபா மாத்தி அனுப்புறேன்னு நான் சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்து அதை நான் பண்ணவே இல்லை. நானும் மறந்துட்டே விட்டுட்டேன். இந்த கொஸ்டின் சால்வ் பண்றப்பதான் நாம வந்து நான் அனுப்பிச்சு விடுறேன். அடிஷனல் ப்ராப்ளத்துல சில வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் தான் வச்சிருக்கேன். நீ நல்லா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சு அதை பார்த்தா உனக்கு புரியும். ஓகே தானே? அவ்வளவுதான். இப்போ போன கொஸ்டின்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த அந்த பாயிண்ட் ரீவைண்ட் ஆச்சு. ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா ரீவைண்ட் ஆயிருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு நீ அடாப்ட் ஆயிரு. டிக் பண்ணிரு. 7 வந்து ஓவர். 8th கொஸ்டின்.
A cubical volume is bounded by the surface x is equal to 0, x is equal to a, y is equal to 0, y is equal to a, z is equal to 0, z is equal to a. The electric field in the region is given by E vector is equal to E naught x I cap, where E naught is equal to 4 into 10 power 4 Newton Coulomb inverse meter inverse. If A is equal to 2 meter, the charge contained in the cubical volume is Q into 10 power minus 14 Coulomb. The value of Q is எப்சலான் நாட்டை 9 into 10 power minus 12 எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இப்போ பாயிண்ட் என்னன்னா, அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கியூப் வரையலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். இது ஓ, இந்த சைட்ல இருந்து ஏ, அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து ஏ, இந்த சைட்ல இருந்து என்னது ஏன்னு அர்த்தம். ஸோ வரைஞ்சிட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கு. அப்ப அவங்க சொல்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஏரியா கிராஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இ காஸ் தீட்டா ஏரியா. இ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, இ நாட் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ நாட் எழுதிட்டேன், எக்ஸுக்கு பதில் சைட்ல இருந்து போட்டுருங்க. ஏன்னா அது எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா ஆர்ஜின்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதனால தாராளமா எக்ஸுக்கு பதில் கியூப் வந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதில் அந்த சைட்ல இருந்து வரும். ஸ்பியர் வந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதில் என்ன ஆகும்னா ரேடியஸ் வரும். இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் உனக்கு நான் ரெகுலர் கிளாஸ்ல காஸ் லாலே நடத்தியிருக்கேன். தீட்டா டெஃபினட்டா 0 இந்த மாதிரி ப்ராப்ளத்துல. ஏன்னா தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா என்னது, ஈக்கும் ஏரியாவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். நான் இப்ப இந்த ஏரியால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கு, ஏரியா டைரக்ஷன் இப்படிதான் இருக்கு. அப்ப தீட்டா 0. ஏரியாவுக்கு பதில் ஸ்கொயரோட ஏரியா போடணும். ஏன்னா இந்த ஏரியால தான் அந்த லைன் என்ன ஆகுது, கிராஸ் ஆகுது. ஸ்கொயர் ஏரியா என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயர். ஈநாட்டோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, 4 into 10 power minus plus 4. மொத்தம் ஏ கியூப்னு வருது. ஏ 2 சென்டிமீட்டருங்கிறதுனால 2 into 10 power minus 2 ஹோல் கியூப்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சை. காஸ்லா படி சைங்கிறது யாருன்னா கியூ பை எப்சிலான் நாட். இது வந்து கியூ கண்டுபிடிங்க, என்ன ஆகும், 4 into 10 power 4, 2 கியூப்னா 8 into 10 power minus 6ன்னு வந்துடும். இன்டூ எப்சிலான் நாட்னு வரும். எப்சிலான் நாட்டுக்கு பதில் 9 into 10 power minus 12 சொல்லியிருக்காங்க. கியூக்கு பதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இதை ஸ்மால் கியூன்னு போட்டுக்கிறேன், ஒரு சின்ன மிஸ்டேக். இந்த ஸ்மால் கியூ தான் சார்ஜ். இந்த சார்ஜ் என்ன சொல்றாங்கன்னா கேபிட்டல் கியூ இன்டூ 10 power minus 14ங்கிறாங்க. 4 into 8 into 9 நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 power 4 10 power minus 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 power minus 2, 10 power minus 2 into 10 power minus 12னா 10 power minus 14 வந்துடும். அப்ப இதையும் கேன்சல் பண்ணா கியூ கிடைக்கும். காஸ்லா நோட்ஸ்ல கடைசி ஒரு 2-3 ப்ராப்ளம், 12வது ப்ராப்ளம், 11வது ப்ராப்ளம், காஸ்லான் இருக்கிற நோட்ஸ்ல அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபீல் பண்ணிருப்பேன். என்சிஆர்டில இந்த ப்ராப்ளம் பயங்கர பார்ப்போம், நிறைய டைம் வந்திருக்கு. என்சிஆர்டி ப்ராப்ளம் தான் இங்க சால்வ் பண்ணி காமிச்சேன். ஓகே தானே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான, நம்ம சால்வ் பண்ணி பழக்கப்பட்ட ஒரு ப்ராப்ளம் தான். டைம் என்ன, ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. இந்த மாடல் நம்ம சால்வ் பண்ணல. ஓகே தானே, கொஞ்சம் 11th பிசிக்ஸும் இன்வால்வ் ஆகுற ஒரு மாடலா இருக்கு. 9th சாரி 9 10 தான் வித்தியாசமானது. 9 முடிச்சிடலாம், சாரிப்பா. A point charge Q1 is equal to 4 Q0 is placed at origin. Another point charge Q2 is equal to minus Q0 is placed at x is equal to 12 centimeter. Charge of proton is Q0. அது proton தானே இருக்குது. Proton is Q0. The proton is placed on x-axis so that the electrostatic force on the proton is 0. In this situation, the position of proton from the origin is day centimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்கப்பா, ஒரு சார்ஜ் Q1 வந்து ஆரிஜின்ல இருக்கு, அதோட வேல்யூ 4 Q0. இன்னொரு சார்ஜ் Q2 வந்து
மைனஸ் கியூ நாட் ஆரிஜின்ல இருந்து 12 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்ப இன்னொரு சார்ஜ் புரோட்டான் கியூ நாட்டை பிளேஸ் பண்றாங்க. நம்ம அந்த சார்ஜை பிளேஸ் பண்ணிட்டு புரோட்டான் கியூ நாட்டோட ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா 0வா இருக்கு. அப்ப அந்த சார்ஜ் எங்க வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதான் கான்செப்ட். இந்த மாதிரி ப்ராப்ளமும் நான் உனக்கு நடத்தியிருக்கேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் நடத்துறப்போ ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். தேர்ட் சார்ஜை எங்க லொகேட் பண்ணும் சோ தட் தேர்ட் சார்ஜோட ஃபோர்ஸ் 0ன்னு சொன்னாங்கன்னா ரெண்டு சார்ஜோட பொலாரிட்டியும் பார்க்க சொல்லியிருக்கேன். ரெண்டு சார்ஜோட பொலாரிட்டியும் சிமிலரா இருந்ததுன்னா பிட்வீன்ல தேர்ட் சார்ஜை லொகேட் பண்ணும். ரெண்டு சார்ஜோட பொலாரிட்டி ஆப்போசிட்ல இருந்ததுன்னா அவுட் சைட்ல தேர்ட் சார்ஜை லொகேட் பண்ணும். அவுட் சைட்னா எனக்கு ரெண்டு சான்ஸ் கிடைக்குது. ஒன்னு ரைட் சைடு, இன்னொன்னு லெஃப்ட். ரைட்டா லெஃப்டான்னு எப்படி டிசைட் பண்றது? எது சின்ன நம்பரோ அந்த சைட்ல வைக்கணும். இதான சின்ன நம்பரு. அப்ப அந்த சைட்ல தேர்ட் சார்ஜ் வைக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற க்ளூ இந்த கியூ நாட்ல உள்ள ஃபோர்ஸ் வந்து 0. கியூ நாட்டோட ஃபோர்ஸ் 0ன்னு என்ன அர்த்தம்? கியூ நாட்டோட ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு 0 போடணும்னு அர்த்தம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தம் 3 சார்ஜ் இருக்கு. 3 சார்ஜுக்கு சேர்த்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்கிட்ட கிடையாது. அட் அ டைம்ல நான் 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நான் Q0க்கும் Q1க்கும் பண்ண போறேன். இந்த ஃபோர்ஸை F1 எழுதுறேன். 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். ஒன்னு Q0, இன்னொன்னு Q1. Q1க்கு பதில் 4Q0 by r². rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் 12 + d வந்து நீங்க 12 சென்டிமீட்டர் அப்படியே போட்டிருக்கிறதுனால இந்த d உங்களுக்கு கடைசியா எதுல கிடைக்கும்? சென்டிமீட்டரே கிடைக்கும். நீ மீட்டர் கன்வர்ஷன் பண்ணா ஃபைனல் ஆன்சர் மீட்டர்ல வரும். அடுத்து ஃபோர்ஸ் பிட்வீன் Q0 அண்ட் Q2. இந்த ஃபோர்ஸை நான் F2ன்னு எழுதுறேன். 1/4πε0 கான்ஸ்டன்ட். ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். Q0, Q2ம் Q0 தான். மைனஸ் இருக்கு. ஃபோர்ஸ் வெக்டார் மேக்னிடியூடுங்கிற பேனர்ல மைனஸ் தூக்கிடலாம். அப்புறம் r². rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ், அது d. அப்ப d². சிங்கிள் லைன் சார்ஜஸ்னா ஸ்டெப் 2 வேஸ்ட். அடுத்து ஸ்டெப் 3 போயிடலாம். ஸ்டெப் 3ல இவங்களோட டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 which is between Q0 and Q1. இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ரெண்டுமே பாசிட்டிவ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப கை இப்படி போயிடும். அப்ப F1 இப்படி வந்துடும். ரெண்டாவது ஃபோர்ஸ் F2 Q0க்கும் Q2க்கும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்ப அட்ராக்டிவ். கை இப்படி வந்துடும். F1 F2 எப்படி இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப வெக்டார் அடிஷன் ரூல் படி ஆப்போசிட்ல இருந்தா மைனஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபோர்ஸ் ஆன் Q கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் Q 0ன்னு சொல்றாங்க. ஃபோர்ஸ் ஆன் Q 0ன்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் ஆன் Q கண்டுபிடிச்சு 0 போடணும்னு அர்த்தம். அப்ப இதுக்கு பதில் 0 போடுங்க. அப்ப 0 = F1 - F2. இதுல இருந்து F1 கண்டுபிடிச்சா = F2 வந்து. F1க்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. 1/4πε0 Q4 Q0 by 12 + d². F2க்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. 1/4πε0 Q0 by d². Q ஏதோ ஒரு தப்பு பண்றான். Q0 தான் இங்க தப்பு எழுதிருக்கு. Q0 கேன்சல். 4πε0 கேன்சல். அப்படியே ரூட் எடுத்தா 4க்கு 2, 12 + d² 12 + d, 1/d²க்கு 1/d. கிராஸ் பண்ணா 2d = 12 + d. அப்ப d கண்டுபிடிச்சா 12 சென்டிமீட்டர்னு வந்துடும். d இந்த டிஸ்டன்ஸ். பட் அவங்க ஆரிஜின்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப ஆரிஜின்ல இருந்து தேர்ட் சார்ஜ் Q0 எங்க இருக்குன்னா 24 சென்டிமீட்டர்ல இருக்கு. 12 + 12 24. இந்த மாதிரி ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்சியல், டேம்லாம் 0ன்னு சொன்னாங்கன்னா நீ அதை கண்டுபிடிச்சு 0 போடணும். அதுதான் லாஜிக். ஓகே தானே? டிக் பண்ணிடுது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. இது இந்த மாடல் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணல. கொஞ்சம் 11th physics என்ன ஆகுதுன்னா இன்வால்வ் ஆகுது. A dipole comprises of two charged particles of identical magnitude q and opposite in nature. The mass m of positive charge particle is half of the mass of
negative charged particle. The two charges are separated by a distance L. If the dipole is placed in a uniform electric field E vector in such a way, the dipole axis makes very small angle with the electric field E vector. The angular frequency of the oscillation of the dipole when released is given by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த டைட்டில் படிச்சிருக்கோம்பா. ஒரு எலக்ட்ரிக் டைப்போல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல போட்டா அதுக்கு என்ன கிடைக்கும்னா டார்க் கிடைக்கும். டார்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பிஇ சைன் தீட்டா. ஃபர்ஸ்ட் பி கண்டுபிடிப்போம். பினா டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்டோட ஒரிஜினல் ஃபார்முலா என்ன? எனி ஒன் சார்ஜ் இன்டு லென்த் ஆஃப் டைபோல். சார்ஜ் கியூன்னு சொல்லிட்டாங்க. லென்த் ஆஃப் டைபோல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏ ரீடைன் பண்றாங்க. தீட்டா வெரி வெரி ஸ்மால்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரி படி தீட்டா வெரி வெரி ஸ்மால்னா தீட்டான்னு மாத்திக்கலாம், சைன் தீட்டா. அடுத்து டார்க் வேணும். டார்க்கோட ஃபார்முலா ஐ இன்டூ ஆல்பா. இது எங்க இருந்து வந்துச்சு? 11th ரொட்டேஷனல் மோஷன் எடுத்து பார்த்தா வரும். உனக்கு சந்தேகமா இருந்தா இல்ல இதை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஃபோர்ஸோட சிங்க் பண்ணு. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஃபோர்ஸ் மாதிரியே ரொட்டேஷனல் மோஷன்ல டார்க். அப்போ ஃபோர்ஸுக்கு பதில் டார்க், மாஸுக்கு பதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆக்சிலரேஷனுக்கு பதில் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இப்ப எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். இங்கதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு சார்ஜ் சொல்றாங்கப்பா. ஒன்னு பிளஸ் சார்ஜ், இன்னொன்னு மைனஸ் சார்ஜ். நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் எல். ஆரிஜினை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு தான் அந்த டைபோல் என்ன ஆகும்? ஆசிலேட் ஆகும். டைபோல் ஆசிலேட் ஆகுதுன்னா நான் உனக்கு டீச் பண்றப்ப இங்க புடிச்சிட்டு ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கவே மாட்டான். நடுவுல புடிச்சுட்டு தான் ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பான். அப்ப இதுதான் ரெஃபரன்ஸ் டைம். கொஸ்டின்ல மாஸ் பத்தி பேசியிருக்காங்க. தி மாஸ் m of the positive charge particle is half the mass of the negative charge particle னு சொல்லியிருக்காங்க. அப்ப நெகட்டிவ் சார்ஜுக்கு நீ எம்னு எடுத்துக்கிட்டா பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன பண்ணும்? m/2ன்னு எடுக்கணும். நீங்க பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து எம்னு எடுத்துட்டீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜுக்கு என்ன பண்ணா 2mனு எடுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கலாம். நான் இங்க m எடுத்திருக்கேன், இங்க m/2ன்னு எடுத்திருக்கேன். ஓகே தானே? இப்ப எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். இதெல்லாம் ஸ்மால் பார்ட்டிகல். ஸ்மால் பார்ட்டிகளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா mr². ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு மாஸ் m/2. ஆறுங்கிறது ஆக்சிஸுக்கும் அந்த பார்ட்டிகளுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். டோட்டலா என்ன இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? L/2. அப்ப r²னா L/2 ஹோல் ஸ்கொயர்னு பிளஸ் ரெண்டாவது பார்ட்டிகளோட மாஸ் எவ்வளவு இருக்கு? m. டிஸ்டன்ஸ் L/2 ஹோல் ஸ்கொயர். ரெண்டுலயுமே m காமன், L² காமன். வெளியே எடுத்துட்டோம்னா இங்க ஒரு 2 இருக்கு, இது ஒரு 1/4 பிளஸ் இது ஒரு 1/4. அப்படின்னா என்னப்பா வரும்? இது 1/8, இது 1/4ன்னு வரும். எல்சிஎம்மா இதை எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம். 8ல 8 1 டைம், 8ல 4 2 டைம். அப்ப 3ml²/8ன்னு வரும். அதை இங்க ஃபில் பண்ணுங்க. ஐக்கு பதில் 3ml²/8. ஆல்பானா ஆக்சிலரேஷன், ஆங்குலர் ஆக்சிலரேஷன். டைபோல் ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆசிலேஷன் வந்துருச்சுனாவே எஸ்கச்சம் வரும். எஸ்கச்சம் படி ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா ω²x. அதை அப்படியே இங்க ஃபாலோ பண்ணுங்க. ω² தீட்டா. ஏன்னா இது சாதா ஆக்சிலரேஷன், இது ஆங்குலர் ஆக்சிலரேஷன். நார்மல் ஆக்சிலரேஷன்ல நார்மல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் ஆக்சிலரேஷன்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு QLE தீட்டா. தீட்டா தீட்டா காலி, எல் காலி. ω² கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 8QE/3mLன்னு வந்துடும். ஒமேகா கண்டுபிடிச்சா ரூட்டுக்குள்ள. கொஞ்சம் 11th பிசிக்ஸ் ரிகார்டிங் டார்க் அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்வால்வ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மாடலும் நான் என்ன பண்ணலாம் உங்களுக்கு நடத்தலாம். அப்பயும் நீங்க என்ன பண்ணிடணும்? ஒமேகாவுக்கு அப்புறம் தான் டைம் பீரியட் போகணும். சரிங்களா? அப்ப டி எங்க இருந்து? 2π. வராது. அது வந்து என்ன டார்க்னா நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிறப்ப, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கிறப்ப வர லாஜிக். இங்க வந்து மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சுதான் ஆகும். அவ்வளவுதான், டிக் பண்ணிருங்க. கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது, டஃப்னு சொல்ல மாட்டேன், டிஃபரெண்ட். 11th கொஸ்டின். Graphical variation of electric field due to uniformly charged insulating solid sphere of radius r with distance small r from center O is represented by. ஒன்னும் கிடையாது.
காஸ்லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ல தேர்ட் அப்ளிகேஷனோட ரிசல்ட் முடிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஒன்று இருக்கும் நோட்ஸ்ல, அந்த டேபிளை ரெஃபர் பண்ணி ஆன்சர் போட்டு. ஓகேவா? சாலிட் ஸ்பியருக்கு உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா இப்படி வரும். ஹாலோ ஸ்பியருக்கு எப்படி வரும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுனா முதல்ல 0 அப்புறம் இப்படி வரும். அதெல்லாம் நீ டேபிள் பார்த்துக்கோ. டேபிள்ல அது எப்படி வந்துச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால நீ அதை ரெஃபர் பண்ணிக்கோ. இல்லைன்னா இப்ப நம்ம அந்த ஸ்பியரை தூக்கணும், திருப்பி அனலைஸ் பண்ணணும். நான் அந்த டேபிள் நடத்துனதுக்கு காரணமே என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி வருதுங்கிறது. ஸோ 12th one given below are two statements. One is labeled as assertion A and the other is labeled as reason R. Assertion A: if an electric dipole of dipole moment 3 into 10 power minus 5 coulomb meter is enclosed by a closed surface, the net flux coming out of the surface will be 0. ஒரு நிமிஷம் கவனிங்கப்பா. ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு, அதுல ஒரு டைபோல் இருக்கு, இதுல இருந்து வெளியே வர ஃப்ளக்ஸ் 0ங்கிறாங்க. கரெக்ட் தான். காஸ்லா அப்படி ஃப்ளக்ஸோட ஃபார்முலா Q enclosed by epsilon naught. அந்த என்க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்ல உள்ள நெட் சார்ஜ் என்னவா இருக்கு? 0வா இருக்கு. அப்ப 0 by epsilon naught is equal to என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்ப அசர்ஷன் A வந்து ட்ரூ. அடுத்து ரீசன் வாங்க. ரீசன் என்ன இருக்கு? எலக்ட்ரிக் டைபோல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். கரெக்ட் தான். எலக்ட்ரிக் டைபோல்ல 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் இருக்கிறதுனாலதான் நெட் சார்ஜ் என்ன ஆகுது? 0 ஆகி பிளஸ் 0 ஆகுது. அப்ப ரீசனும் கரெக்ட் தான். அப்ப அது எந்த ஆப்ஷன்ல வருதுன்னா சி ஆப்ஷன்ல வருது. ஸோ சி ஆப்ஷன் இதுக்கு கரெக்ட். கிளியரா? Question number 13. Two charges each of magnitude 0.01 coulomb and separated by a distance of 0.4 millimeter constitute an electric dipole. If the dipole is placed in uniform electric field E vector of 10 dyne per coulomb making angle 30 degree with E vector, the magnitude of torque acting on the dipole is. செம ஈஸிப்பா. டார்க்குக்கு ரெடிமேடா ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? PE sin theta. Pனா டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்டோட ஃபார்முலா என்ன? எனி ஒன் சார்ஜ் இன்டூ லென்த் ஆஃப் டைபோல். சார்ஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 0.01. லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 0.4 மில்லிமீட்டர். ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10 டைன் பெர் கூலும். நியூட்டன் பெர் கூலுமா மாத்தணும். ஒரு டைனுங்கிறது 10⁻⁵ நியூட்டன். இது தெரிஞ்சிருந்தாதான் இது ஈஸி. இது தெரியலன்னா இது கஷ்டம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? மேக்கிங் ஆங்கிள் 30 டிகிரி வித் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப சைன் தீட்டாவுக்கு பதில் 30. அவ்வளவுதான். ஸ்ட்ரைட் தான். ஆனா இந்த யூனிட் கன்வர்ஷன் தெரியணும். இப்போ உனக்கு தெரியலப்பா, என்னப்பா பண்ணுவேன்? இந்த கொஸ்டின் ஈஸி. உனக்கு டைனா நியூட்டனா மாத்த தெரியல, என்ன பண்ணுவேன்? எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. ஓகே, ஆப்சன்ஸ் வச்சு ஒரு லாஜிக் கிடைக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் ஆப்சன்ஸ் எல்லாத்துலயும் 4 into 10 பவர்ல அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு வழி இருக்கு. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீ பார்த்தேன்னா உனக்கு சப்போஸ் தெரியலன்னா நீ ஈஸியா பண்ணிடலாம். இப்ப எனக்கே டைனை எப்படி நியூட்டனா மாத்துறதுன்னு தெரியாது. நான் அதுல இந்த 11th பசங்களுக்கு மாத்தி நடத்துனது ஞாபகம் இருந்ததுனால வேகமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப எந்த யூனிட்ல அவங்க கொடுத்தாலும் அதை இன்னொரு SI யூனிட்டுக்கு மாத்துறதுக்கு நம்மளுக்கு தெரியலன்னா அதுல மாடல் இருக்கு, ஒரு சர்டைன் ப்ரொசீஜர் இருக்கு. அதுபடியா நீ என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணி மாத்திக்கலாம். நான் கிளாஸ்ல வந்து மாடல் 2ன்னு அந்த ப்ராப்ளமா நடத்திருக்கேன். என் நோட்ஸ் கிடைச்சிச்சுன்னா வாங்கி பாருங்க. என்கிட்ட 11th படிச்சவங்கள்ட்ட இருக்கும். 11th படிச்சவங்களுக்கு இப்ப நான் சொல்றது என்னன்னு தெரியும். ஓகே, இதுல 14th கொஸ்டின். The electric field due to a short electric dipole at a large distance or from center of dipole and equator plane varies with distances அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. அப்ப ஒண்ணும் கிடையாதுப்பா. எலக்ட்ரிக் டைபோலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் ஈக்குவட்டோரியல் லைன்ல. அது நம்ம தியரியாவே என்ன பண்ணிருப்போம்? கண்டுபிடிச்சு டெரைவ் பண்ணி ஒரு எண்ட் ரிசல்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஈக்குவட்டோரியல் லைனோட எண்ட் ரிசல்ட் P/4πε0 R3. அப்ப ஈயும் R3 இந்த மாதிரி வேரி ஆகுது. இந்த ஆன்சர் தான் கரெக்ட். இதே ஆக்சியல் லைன்னா இங்க 2Pன்னு வரும். ஓகே தானே? ஆனா டெஃபினட்டா கீழே என்னது? R3 தான். சில நேரங்கள்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கொஸ்டின் ஜெயில வரும். சில நேரங்கள்ல கொஞ்சம் வளவளன்னு போகலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15.
Let sigma be the uniform surface charge density of two infinite thin plane sheets as shown in figure. Then the electric field in three different regions E1, E2 and E3 are அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அவங்க சொன்ன மாதிரி 2 ஷீட் வரைஞ்சிடறாங்க. ரெண்டுமே பாசிட்டிவ் ஷீட். இது ரீஜன் 1, இது ரீஜன் 2, இது ரீஜன் 3. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு பிளஸ் ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். நம்ம நோட்ஸ் படி காஸ் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன்ல இதை பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணியிருக்கோம். சால்வ் பண்ணாமலாம் கிடையாது, இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. காஸ் லால 22வது ப்ராப்ளம், 23வது ப்ராப்ளம், 24வது ப்ராப்ளம் ஏதாவது ஒரு இடத்துல இது இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இந்த ரீஜன் எடுப்பேன். இந்த ரீஜன்னா இங்க ஒரு பாயிண்ட் வைங்க. 2 ஷீட் இருக்கு. எடுத்தவங்க கவுத்தோம்னா ஆன்சர் எழுத முடியாது. டைரக்ஷனை மார்க் பண்ணி தான் டிசைட் பண்ணு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார். அப்ப ஃபர்ஸ்ட் சீட்டுக்கான ஆன்சர் எழுதுவோம். எப்படி எழுதுறது? இது என்ன சீட்டு? பிளஸ் ஷீட்டு. அப்ப நீ அங்க கை வச்சிரு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படிதான் மார்க் பண்ணும். பிளஸ்னா கைக்கு அவுட்வேர்டு. இப்ப E1 இப்படி வரும். நீ கை வைக்கிறது இம்பார்ட்டன்ட். 2வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த கை உன் டெஸ்ட் பாயிண்டா பார்க்கணும். அந்த மாதிரி வைக்கணும். கை வைக்கிறேன்னு இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்க கூடாது. அந்த லாஜிக். அடுத்து 2வது ஷீட்டுக்கு. 2வது ஷீட்டும் பிளஸ் ஷீட் தான். அப்ப நான் கையை வச்சுட்டேன். என்னோட உள்ளங்கை டெஸ்ட் பாயிண்ட பாக்குது. அப்ப அவுட்வர்டு. ஏன்னா பிளஸ் ஷீட். அப்ப E2 இதே டைரக்ஷன்ல வரும். அப்ப E1 E2 ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இந்த ஜோன்ல E ஃபர்ஸ்ட் ஜோன் இஸ் ஈக்குவல் டு ஒரே டைரக்ஷன்ங்கிறதுனால ஆட் பண்றேன். E1 ஓட வேல்யூ சிக்மா பை 2 எப்சிலான் நாட். E2 ஓட வேல்யூ சிக்மா பை 2 எப்சிலான் நாட். சால்வ் பண்ணா சிக்மா பை எப்சிலான் நாட் வந்துடும். அடுத்து 2வது ஜோன்ல ஒரு டெஸ்ட் பாயிண்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீட்னால ஒரு ஃபீல்ட மார்க் பண்ணுவோம். பிளஸ் சீட்னா கையை இங்க வச்சிடணும். பிளஸ்னா அவுட்வேர்டு. அப்ப கைக்கு அவுட்வேர்டு. அடுத்து இதுவும் பிளஸ் சீட்டு, கையை வச்சுட்டேன். டெஸ்ட் பாயிண்ட் பாக்குற மாதிரி கையை திருப்பிட்டேன். பிளஸ்னா அவுட்வேர்டு. அப்ப இப்படி வரும். 2 ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இப்ப தேர்ட் ஜோன்ல டெஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த சீட்டுக்கு பிளஸ் சீட்டு. என்னோட உள்ளங்கை டெஸ்ட் பாயிண்ட பாக்குது. பிளஸ்னா அவுட்வேர்ட். 2வது சீட்ல கை வச்சுட்டேன். பிளஸ் சீட்டு, கையை வச்சாச்சு. பிளஸ்னா அவுட்வேர்டு. என் உள்ளங்கை டெஸ்ட் பாயிண்ட பாக்குது. அவுட்வேர்ட்னா இப்படி வரும். அப்ப 3வது ஜோன்ல ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப E1க்கு பதில் சிக்மா பை 2 எப்சிலான் நாட், E2க்கு பதில் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் போட்டா ஆன்சர் சிக்மா பை எப்சிலான் நாட். இந்த சிக்மா பை எப்சிலான் நாட் ரைட் சைட்ல இருக்கு. இந்த சிக்மா பை எப்சிலான் நாட் லெஃப்ட் சைட்ல இருக்கு. அதனால மைனஸ் n கேப் போடுறேன். இதுக்கு பிளஸ் n கேப்னு டைரக்ஷன் போடுறேன். ஏன் போடுறேன்னா ஆப்ஷன்ல அது சேர்த்துருக்காங்க, அதனால போடுறேன். இப்ப எந்த ஆப்ஷன் செட் ஆகுதோ அதை பிக் பண்ணிட்டேன். கிளியர் தானே? டைம் இந்த மாதிரி 9 o'clock. இப்போ 15 கொஸ்டின் முடிச்சிருப்போம். ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அடுத்து என்னைக்கு இது கண்டினியூ ஆகுங்கிறது சொல்றேன் நான். அன்னைக்கு இதை பார்த்துக்கலாம். ஓகே, 3 கிளாஸ் ஆகுது. ஏன்னா 47 கொஸ்டின் இருக்கு. 15, 16 ஒரு கிளாஸ்ல பண்ணலாம். ஓகேங்களா? சொன்ன கொஸ்டின்ல இருக்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோ. முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தான் எழுதி. இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க லாக் அவுட் ஆயிக்கலாம்ப்பா. வெயிட் பண்றான்.